நான் 25 வருஷமாக நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த கம்பெனி எனக்கு எதுவுமே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இத்தனை காலமாக எங்களுக்கு எதுவுமே செய்யாத விட்டுடுச்சு. இது பண்ணி தரேன் அது பண்ணி தரேன் இன்க்ரிமெண்ட் போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. நாங்கள் கொரோனாலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். அப்பயும் எங்களுக்கு எதுவுமே செய்யாத காரணத்தில் நாங்கள் எங்களுடைய சங்கத்தை நாங்கள் தேடி போனோம். சங்கத்தை தேடி போனோன்னு எங்களுக்கு அவங்க எல்லாமே எங்களுக்கு செஞ்சு தரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்டதுக்கு அவங்க சொல்கிற எல்லாம் செஞ்சு தரேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த கம்பெனி எங்களுக்கு சம்பளம் 100 ரூபா போட்டு தரேன்னு சொன்னாங்க. 100 ரூபான்றது எங்களுக்கு போடாத பட்சத்தில் எங்களுக்கு 30 ரூபா தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. மீதி எதுவுமே எங்களுக்கு பண்ணல. சாப்பாடு பைசா 750 ரூபா மாதம் 750 ரூபா எங்களுக்கு சேலரியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. மாதம் சேலரி எனக்கு 11,000 ரூபாய் தான் சார் எனக்கு சேலரி. நான் 25 வருஷமாக வேலை செஞ்சு எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி தரேன் செஞ்சு தரேன்ட்டு எல்லா வேலையும் கற்றுக்கணும் எல்லாருமே எங்களுக்கு சொன்னாங்க. சொல்லி நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் கற்றுக்கணும் எல்லாமே செஞ்சுன்னு இருந்தோம். ஆனால் இந்த பிளான் ரேட்டு சதீஷ்குமார்ன்றவர் அவர் எங்களுக்கு எதுவுமே செய்கிறேன்னு சொல்லி எங்களை அடிமையாக்கி எங்களை இவ்வளோ நாளைக்கு இது பண்ணி வச்சுருக்காரு. சம்பளம் இன்க்ரிமெண்ட் எங்களுக்கு ஏற்றல சார். இவ்வளோ காலமாக வேலை செஞ்சோம். எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே போயிடுச்சு. மீண்டும் வயசும் வர எங்களுக்கு ஆயிடுச்சு. 47 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ மீண்டும் என்னை வேலை விட்டு நிப்பாட்டிட்டா எங்கே போய் வேலை செய்யுது? எனக்கு வேலை யாருன்னா கொடுப்பாங்களா? 2 நாளைக்கு முன்னாடி வந்த இந்திக்காரங்களுக்கு 21,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து கூட்டின்னு வச்சுருக்காங்க. தமிழ்காரங்களே மாநாட்டை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க எங்களுக்கு போதும், நீங்கள் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பிளான் ரேட்டு சதீஷ், இதுக்கு எல்லாமே முழு காரணம் பிளான் ரேட்டு சதீஷ்குமார் தான், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அமுலாக் மேஷன் ரெப்கோ லிமிடெட் என்ற தொழிற்சாலையில் கடந்த பல ஆண்டு காலமாக தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தாமல் அவர்களை நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தி நிர்வாகம் வேலை வாங்கி வருகிறது. ஆனால் ஒப்பந்தம் என்ற முறையில் அவர்களை நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தி வேலை வாங்கி வந்த நிர்வாகம் வட இந்திய தொழிலாளர்களை, நார்த் இந்தியன்ஸ் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தி தற்போது அவர்களுக்கு காலையில் முதல் ஷிப்டில் பணிக்கு ஆஜரான தொழிலாளர்களை பணி வழங்காமல் வெளியேற்றி வருகிறது. தொழிலாளர்கள் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இணைந்த காரணத்திற்காகவும் அவர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் போன்ற பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொழிலாளர் உதவி ஆணையர் முன்பு தொழில் தாவா எழுப்பிய காரணத்திற்காகவும் அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் அதேபோன்று அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே பாவிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு தொடர்ந்து வழக்கு நடத்தினால் தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற எங்களது சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்த 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை அவர்களுக்கு பணி வழங்க முடியாது என்று சொல்லி முதல் நிலை ஷிப்டில் காலை 8 மணிக்கு வழக்கமாக பணிக்கு ஆஜரான முதல் ஷிப்ட் தொழிலாளர்களை அவர்களுக்கு சட்டவிரோதமாக பணி வழங்க மறுத்து அவர்களை வெளியேற்றியிருக்கிறது. இந்த நிர்வாகம் தொடர்ந்து இதுபோன்ற தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது. நாங்கள் முறையாக சட்ட ரீதியாக தொழில் தாவா எழுப்பி அந்த தொழில் தாவா வழக்கை சமரச அதிகாரி சென்னை குரலகம் முன்பு அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருவாயில் அந்த வழக்கை எதிர்நோக்க வேண்டிய நிர்வாகம் அந்த வழக்குக்கு எதிராக தொழிலாளர்களை நேரடி நடவடிக்கையில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு பணி வழங்காமல் அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே இது சட்டவிரோதமான செயல். அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு மட்டும் அல்லாமல் அவர்கள் தங்களது உரிமைகளுக்காகவும் எங்களுக்கு பணி வேண்டும் என்பதற்காகவும் இங்கே நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காவல்துறையினரை வைத்து தொழிலாளர்கள் இங்கே ஒன்று கூட வேண்டாம், உங்கள் கோரிக்கை எதுவாண்டாலும் நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை கோரிக்கை கூட சுதந்திரமாக நிர்வாகத்திடம் முன்வைக்காத ஒரு அச்சமான நிலையில் தொழிலாளர்கள் இங்கே நிர்வாகத்திடம் எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து இங்கே நுழைவாயில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு பணி வழங்காமல் வடநாட்டில் இருக்கின்ற இந்தி தொழிலாளர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நிர்வாகம் எடுத்திருக்கிறது. ஆகவே எங்கள் தொழிற்சங்கத்தின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், தற்போது நிர்வாகம் செய்திருக்கின்ற சட்டவிரோதமான பணி மறுப்பை
கைவிட வேண்டும், அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக தொழில் தாவா வழக்கை நாங்கள் தொடுத்திருக்கிறோம், அந்த வழக்கை எதிர்நோக்க வேண்டும். அவ்வாறு வழக்கை எதிர்நோக்காமல் தொடர்ந்து நிர்வாகம் தொழிலாளர்களை பணி வழங்காமல் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுமானால் நாங்கள் போராட்ட ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.